திண்டுக்கல்லில் சோதனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியின் வீட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் 3 மணி நேரமாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நேரமுடைய செய்தியாளர் சங்கர், இந்த விசாரணைக்கான காரணம் என்ன? எந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருது? தேவப்பிரியன், தற்பொழுது பாத்தீங்கன்னா தமிழகத்தின் ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கோவிந்தாபுரம் பகுதியில் உள்ள அவர் இல்லத்தில் இருந்திருக்கிறாரு. இந்த இல்லத்தில் இருக்கும் பொழுது இன்று அதிகாலை 6 மணி அளவில் சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட CRPF பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு 10 வாகனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட வருகின்றனர். இந்த தருணத்தில் திண்டுக்கல் கோவிந்தாபுரம் பகுதியில் உள்ள அமைச்சர் இல்லத்தில் ஒரு 7 உயர் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் 15க்கும் மேற்பட்ட CRPF காவல்துறையினர், அதே போல் அருகாமையே உள்ள ஆரம் காலனி பகுதியில் தனது மகளான இந்திரா அவரது இல்லத்தில் 3 வாகனங்களில் அமலாக்கத்துறையினரும் மற்றும் CRPF பாதுகாப்பு துறையினர், அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி பகுதியில் அவரது மகனும் பழனி சட்டமன்ற தொகுதியுமான IP செந்தில்குமார் என்பவரது இல்லத்துல 3 வாகனங்களில் உள்ள அதிகாரிகள் மற்றும் CRPF காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அவர்களது இல்லத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அங்கு இருக்கும் பொழுது இன்று அதிகாலை இல்லத்தில் இருந்த பணியாட்கள் சுபாஷ் என்பவரை அவரை அமலாக்கத்துறையினர் வெளியேற்றிவிட்டு இல்லத்தில் உள்ள அவரது ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசீலா ஆகியோருடன் தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணை எதன் அடிப்படையில் நடக்கப்படுகிறது என்றால் சில 2-3 கருத்துக்கள் வெளிப்பட வருகிறது. சென்ற 2006 ஆட்சி காலத்தின் போது ஜாபர் சேட் என்ற ஒரு IAS அதிகாரிகளுக்கு வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு வீடு ஒதுக்கியதாகவும் அந்த வீடு முறைகேடாக ஐ பெரியசாமி அவருக்கு வழங்கியதால் அது நீதிமன்றத்தில் புனையப்பட்ட பொழுது அந்த ஜாபர் சேட் என்பவர் டெல்லியில் நான் ஒரு IAS அதிகாரி, என் மீது வழக்கு தொடர முடியாது என்று ஒரு வழக்கு புனையப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் உதாரணமாக இந்த வீட்டை முறைகேடாக ஐ பெரியசாமி ஒரு IAS அதிகாரிக்கு ஒதுக்கியிருக்கிறார் என்ற குற்ற பத்திரிகையில் இவர் இணைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்குகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்பொழுது சில மாதங்களுக்கு முன்பு இந்த வழக்கு விசாரணையானது நீதிமன்றத்திலிருந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கானது மீண்டும் நீதிமன்றம் முன் அந்த வழக்கை தானாகவே எடுத்து அந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்ட சூழ்நிலையில் அந்த ஜாபர் சேட் மனைவி பர்வீன் என்பவருக்கு அந்த இல்லம் திருவான்மையூரில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை மீண்டும் இருக்கும் பொழுது இந்த கோணத்திலும் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை நடத்தப்பட்ட வந்திருக்கலாம் என்ற ஒரு குற்றம் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்த வழக்கு விசாரணை முன்பு ஐ பெரியசாமி மேல நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த வழக்கின் விசாரணையிலும் அடிப்படையிலும் இன்று அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரையலாம், அல்லது துறை ரீதியாக ஏதாவது முறைகேடு, அதாவது இந்த ஆட்சிகம் சென்ற 2005-6 காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இவர் முப்பெருந்துறை அமைச்சராக பதவியேற்றிருந்தார். அப்பதான் வீட்டு வசதி வாரியம், அமலாக்கத்துறை போன்ற 3 பிரிவுல இவர் அமைச்சராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வந்தபொழுது கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இவர் பதவி வகித்து வந்த நிலையில் அவருக்கு சில காலங்கள் கழித்து இவருக்கு ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவியேற்றார். இந்த 2 இலாகாக்களிலும் வேறு எதுவும் முறைகேடுகள் துறை ரீதியாக நடத்தப்பட்டுள்ளதா என்ற விரிவான தகவலுக்கு நன்றி சங்கர்.